அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பரிகாரம் என்று அனைவரும் சொல்கிறார்கள். அதை பற்றி அந்த பரிகாரத்தை எவ்வாறு செய்தால் வருங்காலங்களில் நாம் நலமுடன் வாழலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு 1 வயது ஆகும்பொழுது ஒரு ஜோதிடர் சென்று அதுக்கு புதுகாண்டம் என்று பார்க்க வேண்டும். புதுகாண்டம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, லக்ன அடிப்படையில் பார்க்க வேண்டும். அப்படி லக்ன அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6, 8, 12 இடங்களில் உள்ள கிரகங்களுடைய தோஷங்களையும் அந்த லக்னத்திற்கு கேந்திரங்கள் இருப்ப தோஷங்களையும் விளக்குவதற்குண்டான பரிகாரங்களை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு தேடினால் அந்த குழந்தைக்கு அந்த லக்ன தோஷம் என்பது இல்லாமல் ஆகிவிடும். அதுபோல் அந்த குழந்தைக்கு 2 வயது ஆகும்போது தனகாண்டம் என்று சொல்வார்கள். தனகாண்டம் என்றால் 2ஆம் இடம் ஆகும். இந்த 2ஆம் இடத்திற்கு 6, 8, 12 உள்ள கிரகங்களுடைய தோஷங்களையும் கேந்திராதிபதி தோஷங்களையும் விளக்குவதற்கு பிராட்சித்தம் தேட வேண்டும். இதுபோல் சகோதர காண்டம், மாதுர் காண்டம், உத்தர காண்டம், மாதுள காண்டம், களத்திர காண்டம், ஆயுள் காண்டம், பிதிர் காண்டம், மூத்த சகோதர காண்டம், அயன சயன சுகபோக காண்டம், சாந்தி காண்டம் போன்றவைகளை பார்த்து பிராட்சித்தங்களை தேடிக்கொண்டால் அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது கிரகங்களெல்லாம் உண்டா தோஷங்கள் இல்லாமல் நலமுடன் வாழும் என்பதை இந்த காணொளியுடைய முக்கிய நோக்கமாகும். அதை உங்களுக்கு நலமுடன் இன்று திங்கள் 2ஆம் நாள் பயிரேன். வாழ்க வளமுடன், வையகம் சிறக்க.